இங்கே தான் வந்துச்சு. இங்க இருந்துச்சு. இங்க ஸோ இங்கே ஏதோ ஒரு மிஸ்டீரியஸ் ஃபிகர் காட்டுது. அதே மாதிரி எங்க லெஃப்ட்ல மெதுவா அங்கே டேய் ஏதோ இருடா கத்தாதடா பயமாக இருக்குடா இருடா. ஸோ பார்த்தீங்கன்னா அங்கே ஏதோ யாரோ நிற்கிற மாதிரி காட்டுது. ரெண்டு ஆப் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரை பண்ணது. இதே மாதிரி இன்னொரு ஆப் ட்ரை பண்ணியிருந்தோம், கோஸ்காம் ப்ரோ ஆரக்கல் அப்படிங்கிற மாதிரி. இதுவும் கோஸ்காம் ரேடரும் பார்த்தீங்கன்னா ஒரே கம்பெனி ஆப்ஸ், ப்ளஸ் எஸ்எல்எஸ் வேறு தான். ஸோ இப்போ நம்ம கோஸ்காம் ப்ரோ ட்ரை பண்ணிடலாமா? ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இந்த ஆப் ட்ரை பண்ணோம், கோஸ்காம் ரேடர், கோஸ்ட் டியூப், எஸ்எல்எஸ் ட்ரை பண்ணோம். இப்போ பார்த்தீங்கன்னா கோஸ்காம் ப்ரோ ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஆப் லோட் ஆகிறதுக்குள்ளே ஒன்று சொல்லணும், என்ன அப்படின்னு லைட்ஸ்ரா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நாங்கள் கொஞ்சம் ஆப்ஸ் தான் ட்ரை பண்ணிருக்கோம். இன்னும் நிறைய ஆப்ஸ் வேணும், இல்லை உங்களுக்கு எதாவது ஆப்ஸ் எதாவது சஜஸ்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோவுக்கு 1000 லைக்ஸ் கிடச்சா நான் ஓஜா போட் ட்ரை பண்ணுறேன். அதே மாதிரி இந்த வீடியோக்கு 2000 லைக்ஸ் கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு கிரேவியார்ட் சுடுகாடு அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போய் கண்டிப்பாக நாங்கள் இந்த ஆப்ஸ்லாம் ட்ரை பண்ணி கண்டிப்பாக பண்ணுறோம். ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸும் நம்ம கூட இருப்பாங்க, அவங்களும் வரேன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்டா வரமாட்டிங்களா? ஸோ எல்லாருமே இருப்பாங்க. ஸோ நம்ம எல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த கோஸ்காம் கம்யூனிகேட்டர் என்ன மாதிரி ஒரு ஆப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன சவுண்ட்ஸ் வருதா? இதில் சவுண்ட் இதில் சாடாது. ஸோ இதில் இருக்க சவுண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீமாக இருக்குது. அதே மாதிரி எங்களை சுற்றியும் எக்ஸ்ட்ரீமான சவுண்ட்ஸ்லாம் வருது. ஸோ இப்போ இதில் 2 விஷயம் இருக்குது, கோஸ் கம்யூனிகேட்டர், ஆட்டோமேட்டிக் ட்ராயிங் சொல்லிட்டு. ஸோ கோஸ் கம்யூனிகேட்டருங்கிறது உங்கள் ஃபிங்கர் வச்சிங்கன்னா அது வந்துட்டு ஏதோ ஒரு மெசேஜஸ் கொடுக்கும். இப்போ இவன் ஃபிங்கர் வைக்க போகிறான் பாருங்க, ஏதோ ஒரு மெசேஜ் நமக்கு சொல்லும். ஸோ இந்த விஷுவல்ஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ விஷுவல் அண்ட் சவுண்ட் எஃபெக்ட் வச்சு தான் முக்கால்வாசி ஆப் நம்மளை பயமுத்துறது. மற்றபடி என்னை பொறுத்த வரைக்கும் நிஜ உலகத்தில் பேய்ங்கிறது ஒன்றுமே கிடையாது இங்கே இருக்க எங்களுக்கு. இருடா தெரியும்டா அமைதியா. ஸோ ரிமூவ் யுவர் ஃபிங்கர் அண்ட் வெயிட் ஃபார் த மெசேஜ் மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃபிங்கர் வச்சா அது ஆக்சலரேட் ஆகும், ஃபிங்கர் எடுத்தோன்னே மெசேஜஸ் வரும். ஏன்டா இல்லை பொறுமையாக இரு, ஹார்ட் அட்டாக் வந்துட போகுது. மெதுவாக வருது, ஃபோக்கஸ் பண்ணுங்க ப்ரோ. சவுண்டுக்காகவே பயத்துக்கு அதான். ஸோ இந்த விஷுவல்ஸ் அண்ட் சவுண்ட் எஃபெக்ட்ஸ் தான் இந்த ஆப்போட சீக்ரெட்டு. ஸோ நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அப்பியர் ஆகிட்டே இருக்குது. நான் படிக்கிறேன் என்னன்னு தெரில. மணி ரிசால்வா இல்லை மேலே இருந்து படிங்க வரட்டும். இல்லைடா அப்பியர் ஆகிட்டு இருக்குடா, வரட்டும்டா. ஸோ பார்த்தீங்கன்னா இது மாதிரி மெசேஜஸ் வரும். ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு என்டர்டைன்மெண்ட் ஸ்பெண்டிங் ஜாப் ஆப். இருடா பொறுமையாக. ஸோ இது பார்த்தீங்கன்னா உண்மையான ஆப் மாதிரி தெரியல. ஸோ ஒரு என்டர்டைன்மெண்ட் ஆப் மாதிரி தான். ஸோ ஸ்பெண்டிங் ஜாப் கெட் அண்டர் கண்ட்ரோல் டெப் மணி ரிசால்வ் அப்படின்னு இருக்குது. ஸோ ஏதோ ஒரு ஜாபில் ஒர்க் பண்ணுறது அண்டர் கண்ட்ரோலில் இருப்பீங்க. மணி அண்ட் டெப்ட்லாம் உங்களோட அந்த மணி வந்து டெப்ட்லாம் ரிசால்வ் ஆகுன்னு போட்டிருக்காங்க. ஸோ இது வந்துட்டு கோஸ் சினாரியாக்கும் கரண்ட் சினாரியாக்கும் தேவையில்லாத ஒரு விஷயம் தான் தோணுது. பட் ஏன் இந்த மெசேஜ் இருக்குன்னு தெரில. ஸோ நம்ம இப்போ ரீசெட் பண்ணிடலாம் அதை. ஸோ ரீசெட் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா வெளில போகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் ட்ராயிங்ஸ் அப்படிங்கிறதுல இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அப்போ நம்ம அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதெல்லாம் நீ ட்ரை பண்ணுற ஆட்டோமேட்டிக் ட்ராயிங்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம செரோஸ் ட்ரை பண்ணலான்னு இருக்கான். ஸோ இங்கே டேப் பண்ணால் பிகின் ஆகும். ஸோ பிகின் ஆகுது அந்த செஷன். ஸோ இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு விதமான ட்ராயிங்ஸ் வரும், ஸ்பூக்கி ட்ராயிங்ஸ் அந்த மாதிரி வரல. என் கையில் தான் அந்த பவர் இருக்குது. ஏதோ ஒரு கோஸ்ட்லி ட்ராயிங்ஸ் மாதிரி வரும் இது. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பயங்கரமாக தான் இருக்குது. பட் கோஸ்டோட ட்ராயிங்கா ஏதோ ஒரு ட்ராயிங்ஸ் வரும், அது ஆட்டோமேட் பண்ணி ஒரு ட்ராயிங் வரும். பயப்படாது. அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராயிங்ஸ் வரும். ஸோ இந்த ட்ராயிங்லாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட் மேர் என்னடா சவுண்ட் அது? வெயிட் பண்ணு. இரு கேமரா காட்டு. என்ன இந்த சைடில் இருந்து ஏதோ சவுண்ட்ஸ் வந்துச்சு கைஸ். ஆக்சுவலி உங்களுக்கும் கேட்டிருக்கோம். ஏன்டா கத்துறீங்க? இருடா. ஸோ கைஸ் இந்த பக்கத்துலேருந்து ஏதோ சவுண்ட் வந்துச்சு. ஆனால் சவுண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சில டைம் எக்ஸ்ட்ரீமாக இருக்குது. அதே மாதிரி காற்று சவுண்டும் சரி இதுவுமே எக்ஸ்ட்ரீமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் எதாவது பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள். மற்றபடி சவுண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீமாக வருது, ஃபோக்கஸ் வேறு இஷ்யூஸ் வருது. இப்போ நம்ம என்ன ட்ராயிங் வந்திருக்குன்னு பார்க்கலாம். என்னடா இது? ஸோ அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க. அவங்க ஓடுறாங்க பாருங்கள் 3 பேரும். ஸோ அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க. ஸோ ஸோ என்னடா யாரு ஏதோ ஆன்ட்டியோட மூஞ்சி வருது? இல்லைடா ஏதோ ஒன்று சவுண்டு. இந்த இடம் பார்க்க ஒரு மாதிரி ஃபேஸ் மாதிரி இருக்குது, ஃபேஸு உடம்புன்னு சொல்லிட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீமாக இருந்துச்சு ட்ராயிங்ஸ்லாம் இங்கே ஆக்சுவலி. ஸோ நம்ம நெக்ஸ்ட் ஆப் மூவ் ஆகிடலாம். நம்ம பார்த்தீங்கன்னா 3 ஆப்ஸ் பார்த்துருப்போம். இப்போ 4th ஆப் தான் பார்க்க போகிறோம். ஸோ சவுண்ட்ஸ் திடீர்னு பார்த்தீங்கன்னா யாரோ அழுகுற மாதிரி எக்ஸ்ட்ரீமாக இருந்துச்சு. ஃபுட் ஸ்டெப்ஸு, சவுண்டு, வெஹிக்கல் சவுண்ட்லாம் எக்ஸ்ட்ரீமாக இருந்துச்சு. இவெல்லாம் பயந்து எனக்கு பயம் கிடையாது. நம்ம நைட் விஷன் போட்டு பார்த்தா தான் தெரியும். மற்றபடி ஏதோ மூவ் ஆகிற மாதிரி இருக்குது, சவுண்ட்ஸ் வருது. ஆனால் அவ்வளோவா எனக்கு பயம் கிடையாது. கோஸ்காம் ரேடர், கோஸ்காம் ப்ரோ ஆரக்கிள், அப்புறம் கோஸ்ட் டியூப் எஸ்எல்எஸ் ட்ரை பண்ணிட்டோம். ஸோ இப்போ இன்னும் 3 ஆப் இருக்குது. ஸோ இது ஏதோ ரேடர் கோஸ்ட் டிடெக்டர்னு இருக்குது. ஸோ ட்ரை பண்ணலாம் அப்படி கைஸ். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இந்த ரேடர் கோஸ்ட் ப்ரோ அப்படிங்கிற ஆப் ட்ரை பண்ணிடலாம், டிடெக்டர் அப்படிங்கிற ஆப் ட்ரை பண்ணிடலாம். இந்த ஆப் பார்த்தீங்கன்னா இன்னும் ட்ரை பண்ணாதது வந்து 3 கூட ட்ரை பண்ணிட்டோம். பட் இன்னும் ட்ரை பண்ண யூனிட்டிடா என்னடா இது? காட்டுங்க ப்ரோ, நான் ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன். ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? இருடா கோஸ்டா
கைஸ் இது பார்த்தீங்கன்னா ரேடார் மாதிரி இருக்குது, கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக இருக்குது இது. அதே மாதிரி ஏதோ பீட் சவுண்டுமே க்ரைங் சவுண்டுமே இங்கேருந்து வருது. ஆனால் எனக்கு பயம் கிடையாது. இருங்க இப்போது இது ரேடரை இது பண்ணிகிட்டு இருக்கேன், நம்ம கொஞ்சம் மூவ் பண்ணி பார்க்கலாம். கூடயே வாங்கடா. என்னடா அது டைப் ஆமாம் ஏதோ மூவ் ஆகுது. சீரியஸாக இன்னைக்கு எக்ஸ்ட்ரீமாக இருக்குது கைஸ். என்னடா சவுண்ட்ஸ்லாம் வருதுடா, தெரியுதுடா. இருடா இந்த ஆப்பில் தெரியுதுடா ஏதோ இருடா. டைப் ஈவில் கோஸ் பிரசன்ஸ் 100% ஏஜ் 32வா. ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா யாரோ அங்கே நிற்கிறாங்கன்னு தான் தெரியுது. கம்யூனிகேட் எங்கடா இருக்கு ப்ரோ? ஸ்பிரிட்ஸ் ஆக்சுவலி டிடெக்ட் ஆகிற மாதிரி காட்டியிருக்காங்க. ஆனால் இங்கே ஏதோ இருக்குது, கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ணலாம். யார் நீங்கள் அப்கிரேட் பண்ண தான் கம்யூனிகேட் பண்ணலாம். பட் இங்கே ஏதோ ஒரு உருவம் இப்போ தெரிஞ்சிட்டு இருந்துச்சு. இப்போ டே ஏன்டா உருவம் போயிடுச்சுடா இப்போ. இந்த ஆப் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீமாக இருந்துச்சு. பட் நடுவில் அன்ஃபார்ச்சுனேட்டாக கட் பண்ணுற மாதிரி அடிச்சு திரும்ப ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த ரேடார் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீமாக எங்கள் கண்ணுக்கே ஏதோ தெரிஞ்சிச்சு. ஆனாலும் சொல்கிறேன் இந்த ஆப் பக்கா எடிட்டிங் தான். ஏன்னா இந்த இடத்த தான் காட்டுது எப்போ பார்த்தாலும். சரியா, இங்கே வந்துட்டு நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிங்கன்னா நல்லா பாருங்களேன், எடிட்டிங்னு ஓரளவுக்கு தெரியுது. ஏன்னா அங்கே பாருங்கள் தெரியுதா, ஏதோ ஒரு ஸ்பிரிட் அப்படியே மூவ் ஆகிட்டு நடந்து போகிற மாதிரி இருக்குது. இங்கே சீரியஸாக ஒன்றுமே லைட் பண்ணுறேன், லைட் ஆன் பண்ணுறேன், லைட்ஸ் போடு. ஸோ லைட்ஸ் போட்டிங்கன்னா கண்ணுக்கு ஒன்றுமே தெரியல. ஆனால் கேமரா பக்கத்தில் வச்சிங்கன்னா கீழே இங்கே இருக்கடா கேமரா. ஸோ தெரியுதா, ஸோ இங்கே ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நவுற மாதிரி உங்களுக்கு தெரியும். ஸோ மோஸ்ட்லி இது எடிட்டிங்காகவும் இருக்கலாம், உண்மையாகவும் இருக்கலாம், நமக்கு என்ன கரெக்டானு தெரியல. ஆனால் இது நான் ஈவில் கோஸ்ட்னு காட்டுது, போன டைம் கோஸ்ட்னு காட்டு தெரியுதா, இப்போ தெரியுதா. ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா தான் போடுறேன் எடுத்துரு. ஸோ இது மாதிரி தான் காட்டுது. ஸோ எந்த அளவுக்கு உண்மை எந்த அளவுக்கு போயின்னு தெரில. ஆனால் ஓரளவுக்கு இந்த ஆப் நம்ம காட்டுறப்போ கொஞ்சம் ஆக்டிவிட்டிஸ் நடந்துச்சு, அதை மட்டும் சொல்லலாம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் ஆப் போயிடலாம்.